முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் ஸ்வேதா ராகுல், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எல்லாருக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு டாபிக். என்ன தெரியுமா? கெஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி எல்லாரும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்குறது, எல்லா இடத்துலையும் கேட்குற ஒரு கொஸ்டின், க்ளோ. நம்மளுக்கு க்ளோ வருமா டாக்டர்? எனக்கு என்ன போட்டால் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குற டாபிக். அதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க. ஸோ இந்த க்ளோ அப்படிங்கிறத நான் நிறைய பேஷண்ட்டை கேட்டிருக்கேன். க்ளோனா நீங்கள் எதைப்பா மீன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சில பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் அது கொஞ்சம் பார்க்கவே அப்படியே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஈவன் டோனாக இருக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வெள்ளெல்லாம் ஆகணும் டாக்டர், ஆனால் கொஞ்சம் ஈவன் டோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இந்தியன் ஸ்கின் க்ளோனுக்கு க்ளோங்கிறது எப்படி கொண்டு வரலாம், அதாவது நீங்கள் என்ன பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம. ஓகே, நம்பர் 1. ஓகே, என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ட்ரையாக இருக்கட்டும், ஆயிலியாக இருக்கட்டும். எனக்கு ஏற்கனவே என்ன வடியுது டாக்டர், இதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. ஓகே, மாய்ஸ்சரைசருங்கிறது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் பேஸ்டாக யூஸ் பண்ணுங்கள், கிளியர் ஜெல் மாய்ஸ்சரைசர்ஸ். இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா க்ரீமி பேஸ்டாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக போடணும். க்ளோ வேணும்ன்ட்டு சொல்லிவிட்டு சன்ஸ்க்ரீனை போட மாட்டேன் டாக்டர், என்னை போட்டாலே டார்க் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த விஷயம், வேறு என்ன போடலாம், ஆக்டிவ்ஸ் என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவோ பேசிவோ சில ஃபியூ திங்ஸை நல்லாவே சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் இஃப் யூர் லெஸ் தென் 28 இயர்ஸ், ஒரு 27 to 28 இருக்கீங்கன்னா ரெட்டினாலை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் எல்லோரும் ஜம்ப் பண்ணிடுறாங்க. க்ளோனா ரெட்டினால் நோ. அது ரெட்டினாலுங்கிறது ஆன்டி ஏஜிங் மாலிக்யூல். அது எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னே கொஞ்சம் யங்கர் பாப்புலேஷன் என்னெல்லாம் போடலான்னா, கிளைகாலிக் ஆசிட் அருமையான ஒரு இன்க்ரீடியன்ட், நல்ல வேலை செய்யும். நம்ம ஸ்கின் டோனுக்கு அண்ட் நம்ம ஸ்கின் டைப்புக்கு நல்ல செட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு 6% ஆரம்பிங்க. ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேஷன் ஆரம்பித்து ஸ்கின்னை பர்ன் பண்ணிக்காதீங்க. அதுக்கு மேலே போகணுன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, நியாசினமைட். பிக்மெண்டேஷன், அதாவது கொஞ்சம் அன்இவன் ஸ்கின் டோன்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் ஆகும். மூணாவது, ஆல்ஃபா ஆர்பியூட்டின். இதுவுமே நல்ல ப்ராடக்ட், நல்லாவே ஹெல்ப் ஆகும். நாலாவது, உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷனே இருக்குது அப்படின்னா உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பேசிட்டு ட்ரானக்சமிக் ஆசிட் இதையுமே நீங்கள் உங்களோட ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிக்மெண்டேஷனை குறைச்சி ஈவன் ஸ்கின் டோனை கொடுக்கும். இதுதான் உங்கள் க்ளோவுக்கு அடிப்பாடு. விட்டமின் சி ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, ஃபேவரட் டாபிக். ஏன்னா நான் இதை பற்றி எங்கே பேசினாலும் சண்டையில் தான் முடியும். பட் ஆனால் விட்டமின் சி அப்படிங்கிறது எப்போ போடணும்னா, இதை மார்னிங்கும் போடலாம், ஈவினிங்கும் போடலாம். ஆனால் விட்டமின் சி ஃபோட்டோ ஸ்டேபிள் கிடையாது ரொம்ப. அது ரெண்டாவது, இப்போ நிறைய கம்பெனிஸ் ஃபோட்டோ ஸ்டேபிள், அதாவது காலையில் போட்டாலும் ஸ்டேபிளாக இருக்குங்கிற ஃபார்முலேஷன் எடுத்துகிட்டு வராங்க. யூ கேன் புட் இட் இந்த மார்னிங். எப்போன்னா உங்களுக்கு வெளியே போன உடனே வேர்க்கிற ஒரு வேலை கிடையாதுன்னா அப்போ போட்டுக்கலாம். இல்லை நான் வெயிலில் தான் சுற்ற போகிறேன், ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு காலையில் நீங்கள் என்ன போட்டாலும் வேர் தூத்து தான் போகுது. ஸோ ப்ரிஃபரபிளி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாலிக்யூல்ஸை ஈவினிங் போட்டுக்கோங்க. பட் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அண்ட் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க விட்டமின் சி இப்போத்துக்கு ஆரம்பிக்காதீங்க. இது உங்களுக்கு மோஸ்ட்லி யாருக்கு ஹெல்ப் ஆகும்னா, பெரிய ப்ராப்ளமே இல்லாத ஒரு ஸ்கின் டைப்பு, டல்லாக டீஹைட்ரேட்டடாக இருக்குன்னா யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ விட்டமின் சியும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 28 மேலே ஆயிடுச்சு, ஓகே, இப்போ ஒரு ஆன்டி ஏஜிங் மாலிக்யூலை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ரெட்டினாலை கொண்டு வரலாம். பட் ரெட்டினாலை அகேன் இரிட்டபிள் ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின்னு, பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது, இவங்கெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா இது இன்னுமே இனிஷியலாக பர்ஜிங்னு ஒன்று கொடுக்கும். அதாவது போட்ட உடனே இன்னுமே கொஞ்சம் ஆக்னே வர டெண்டன்சி சில பேருக்கு, சில ஸ்கின் டைப்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதனால் கம்மி கான்சன்ட்ரேஷன் ஆரம்பித்து ஆல்டர்னேட் நைட்ஸில் ரெட்டினால் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நைட்டுக்கு நான் சொன்ன மிச்சம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் பேசிக் டிப்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்கின் க்ளோ. எப்படி ஸ்கின் க்ளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது டெக்ஸ்சரை ஈவன் ஆக்கி ஸ்மூத் ஆக்கணும். ரெண்டாவது, பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறவங்க வாட் எவர் இஸ் நீடட், அதை பிக்மெண்டேஷன் ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாலிக்யூல்லாம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணால் இதெல்லாம் பண்ணலாம். இதுக்கும் மேலே நீங்கள் ஃபர்தர் சன் ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் சன்ஸ்க்ரீனையும் யூஸ் பண்ணணும். சரி, இதெல்லாம் நான் பண்ணுறேன் டாக்டர், இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டுருக்கேன், அப்படியும் எனக்கு அப்படிலாம் க்ளோவெல்லாம் வரல அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை பேசுங்க. ஏன்னா உங்கள் பிக்மெண்டேஷன் டீப்பாக இருக்குது, அது போக மாட்டேங்குதுன்னா ப்ரொசீஜர்ஸுங்கிறது தாராளமாக பண்ணிக்கலாம். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் ஒரு கெமிக்கல் பீல்ஸ் வீட்டில் பண்ணுறதுமே பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. அது ஒரு சைட் பண்ணலாம் நீங்கள். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணணும்னா லேசர் டோனிங் நல்ல வேலை செய்யும் ஃபார் யுவர் க்ளோ, டேன் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. கெமிக்கல் பீல்ஸ் இது ரெண்டுமே அண்ட் மைக்ரோ நீட்லிங் ஆர் மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே ஒரு மிக்சர் காம்பினேஷனில் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை பேசுங்க, உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது நல்லா இருக்கும்னு. ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் வில் ஒர்க் வெல் டு இன்க்ரீஸ் யுவர் க்ளோ. அஃப்கோர்ஸ் நான் கடைசியாக பேச வேண்டிய ஒரு
டாபிக் எல்லாருக்கும் வேணும். ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கலாமா டாக்டர் அப்படின்னு கேட்குற ஒரு பாப்புலேஷனுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு ஸ்கின் ஹைட்ரேஷனை கொடுக்கும், கொஞ்சம் க்ளோவையும் கொடுக்கும். பட் அகேன் ஆக்னே, இரிட்டபிள், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு சூட்டபுளான்னு கேட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம க்ளோ பற்றி நிறைய பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.